இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் முடிவு நிலவரம் குறித்த அண்மை தகவல்களை யாழ்ப்பாணத்தில் இருக்கும் நமது நிர்வாக ஆசிரியர் சண்முகசுந்தரத்திடம் கேட்கலாம். சண்முகசுந்தரம், தற்போதைய நிலவரம் என்ன? பூங்குழி, தற்போது நிலவரம் சற்று முன் வந்த தகவல் என்னவென்றால் UPFA அதாவது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி 21,11,690 வாக்குகளை பெற்றுள்ளது. அதாவது 43.76%. இவர்கள் அதிகாரப்பூர்வமாக 11 எம்பிக்களை பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 11 எம்பிக்களை பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜபக்சே தலைமையிலான கூட்டணி இது. அதற்கு அடுத்தபடியாக UNP ஐக்கிய தேசிய கட்சி, ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான கட்சி. இந்த கட்சி 20,85,956 வாக்குகளை பெற்றுள்ளது. அதாவது 43.23%. 9 இடங்களை பெற்றது. 9 எம்பிக்களை பெற்றுள்ளனர். இந்த இரு கட்சிகளுக்கும் இடையே உள்ள சதவீதத்தை பார்த்தால் 0.50% தான் வித்தியாசம் இருக்கிறது. அந்த அளவுக்கு நெருக்கமான போட்டி நடைபெற்று வருகிறது. இன்னும் கொழும்பு போன்ற மாவட்டங்களிலே வாக்கு எண்ணிக்கை வெளிவரும் முடிவுகள் வரும்போது ஐக்கிய தேசிய கட்சி அதிக முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய கட்சியாக, பெரிய கூட்டமைப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்றிருக்கிறது. இது 2,65,062 வாக்குகளை பெற்று, அதாவது 5.49% வாக்குகளை பெற்றுள்ளது. 5 இடங்களை வென்றுள்ளதாக, 5 MP இடங்களை வென்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, மேலும் பல மாவட்டங்களிலிருந்து தகவல்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அந்த தகவல் அடிப்படையில் அம்பந்தோட்டை பகுதியில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி 4 இடங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 2 இடங்களையும், JVP ஜனதா விமுக்தி பெரமுனா கட்சி 1 இடத்தையும் பெற்றிருக்கிறது. மாத்தறை மாவட்டத்திலே ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி 5, ஐக்கிய தேசிய கட்சி 3, புலன்மறுவை மாவட்டம் ஐக்கிய தேசிய கட்சி 3 இடங்களையும், ஐக்கிய மக்கள் தேசிய சுதந்திர கூட்டணி 2 இடங்களையும் பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிவிட்டது. யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 5 இடங்களை பெற்றுள்ளது. அதாவது யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2,07,577 வாக்குகளை பெற்று அமோக இடங்களை வெற்றி பெற்று 5 எம்பிக்களை பெற்றுள்ளது. இங்கு விகிதாச்சார அடிப்படையில் தான், வாக்குகளின் விகிதாச்சார அடிப்படையில் தான் MP சீட்டுகள் ஒதுக்கப்படும். அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் 5 இடங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு இடம் ஈழ ஜனநாயக மக்கள் கட்சிக்கு 1 இடம் கிடைத்துள்ளது. அதாவது 30,232 வாக்குகள் பெற்றுள்ளனர். மற்றொரு இடம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்துள்ளது. 20,025 வாக்குகளை பெற்றுள்ளார்கள். அதாவது இந்த வாக்கு சதவீத இடைவெளியை பார்க்கும்போது 2,07,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஆனால் அடுத்தபடியாக EDPD அதாவது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 30,000. எனவே மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாழ்ப்பாணத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவாளரை அடித்தது என்று கூறினால் கூட தவறில்லை. பூங்குழலி, சுந்தர், இப்போ சிங்கள கட்சிகள் பொறுத்தவரை அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீத வேறுபாடு என்பது ரொம்ப நெருங்கிய வாக்கு சதவீத வேறுபாடுகளை நம்ம பார்க்க முடியுது. 0.0% அடிப்படையில் தான். ஆனால் தமிழர் கட்சிகளுக்கும் சிங்கள கட்சிகளுமான வேறுபாடு இவ்வளவு தூரம் அதிகரித்திருப்பது எந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு பலன் தரும் நினைக்கிறீங்க? விகிதாச்சார அடிப்படையில் இருப்பதால் என்ன மாதிரியான எண்ணிக்கை பலம் தமிழர் கட்சிக்கு அங்க கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அதாவது செம்மல், நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கும்போது இங்கு உள்ள சூழ்நிலையை பார்க்கும்போது சிங்கள கட்சிகளிடையே பெரும், அதாவது 2 பெரிய கட்சிகள், ஐக்கிய தேசிய கட்சி ஒரு பக்கம், ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் உள்ள, அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, இது ராஜபக்சே தலைமையிலான கூட்டணி. இந்த கூட்டணி கடுமையான போட்டி நிலவியது. இந்த போட்டியினால் நெருக்கடி, அதாவது மிக நெருக்கமான நெக் அண்ட் நேக் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில், அதுபோல நீனா நானா என்ற போட்டியில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மிக நெருக்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் பல முக்கிய மாவட்டங்கள், இதில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய 3 பெரிய மாவட்டங்கள் இருக்கின்றன. கொழும்பு, கம்பஹா மற்றும் குருநாகல். அதாவது கொழும்பில் 19 இடங்கள், கம்பஹாவில் 18 இடங்கள், குருநாகலில் 15 இடங்கள். இந்த 3 மாவட்டங்களில் மட்டும் 52 எம்பிக்கள் கொடுக்க போகிறது. இந்த 3 மாவட்டங்கள் மட்டும். இந்த 3 மாவட்டங்களுக்குரிய முடிவுகள் இன்னும் வரவில்லை. இந்த முடிவுகள் வரும்போது தலைகீழாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த இடங்களில் தற்போது கிடைத்துள்ள தகவல், ஐக்கிய தேசிய கட்சி, ரணில் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி முன்னிலை பெற்றுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. எனவே கிட்டத்தட்ட பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தற்சமைத்து வைத்து பார்க்கும்போது இருக்கிறது. ஆனால் தமிழர் கூட்டமைப்பு குறித்து கேட்டீர்கள். தமிழர் அமைப்பிலே ஒரு கட்சிக்கு அதிக அளவு வாக்குகள் கிடைத்திருப்பதற்கு காரணம் தமிழர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள்.
தங்களுடைய பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் பேச போவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் என்பதில் மிக தெளிவாக இருந்ததால் இந்த அளவுக்கு ஒருமித்து ஒரே குரலாக வாக்களித்துள்ளார்கள். அதனால் ஏனென்றால் இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன் பரப்புரைகளின் போது நாமே இங்கு கண்ட விடயம் என்னவென்றால் பல கட்சிகள், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உடைந்த பல கட்சிகள் இருந்தன. குறிப்பாக ஏற்கனவே இருந்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, முன்னாள் போராளிகள் எல்லாம் இணைந்து ஜனநாயக போராளிகள் என்ற அமைப்பில் ஒரு சுயேட்சை குழுவாக பத்திரிகையாளர் வித்யாதரன் தலைமையிலே போட்டியிட்டார்கள். அப்போது வாக்குகள் பிரிந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வாக்குகள் சிதையும் குறையும், வாக்கு சதவீதம் குறைவதால் எம்பி சீட்டுகள் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் தவிடுபொடியாக்கும் வகையில் மக்கள் ஒருமித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு வாக்களித்துள்ளார்கள். மிகப்பெரிய வாக்கு சதவீதம். ஆனால் இந்த விகிதாச்சார அடிப்படையில் தான் இங்கு வாக்குகள் பார்க்கப்படுகின்றன. அந்த நிலையில் பார்க்கப்படும் பொழுது இங்கு 5 எம்பிக்கள் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிடைத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் மட்டும் 7 எம்பிக்கள், அதில் 5 எம்பிக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிடைத்திருக்கிறது. இது மட்டுமல்ல, மட்டக்களப்பு மாவட்டத்திலே 3 இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது கூறுகிறார்கள். அதே போல வன்னி பகுதியிலும் 3 இடங்கள் கிடைப்பதற்கு பிரகாசமாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆக மொத்தமாக தற்போது வரும் தகவல்களை வைத்து பார்க்கும்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 15 ஆசனங்கள், அதாவது 15 எம்பி சீட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 17 இடங்கள் பெறும்போது தேசிய பட்டியலிருந்து ஒரு போனஸ் எம்பி சீட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. செம்மல் சுந்தர், தொடர்பிலேயே இருங்க. கூடுதல் தகவல்களை அடுத்தடுத்து கொடுத்துக் கொண்டே இருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.